சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டியரோட 1 மணி ப்ளஸ் 6 மணி ப்ளஸ் 8 மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவோட 3 மணி கேசிங் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, 1 மணிக்கான நேற்று ரிசல்ட்டு 669. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 பாஸு, ஏ போர்டில் டேரெக்டாக 6 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 9 மட்டும் நம்ம கெஸிங்கில் வரலை. ஸோ அதனால் பாஸ் ஆகலை. ஓகே, 27/5/2024க்கான டியரோட 1 மணி கேசிங் பார்க்கலாம். ஆல் போர்ட்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். அதேமாதிரி ஒரே வீடியோவில் எல்லாமே கண்டென்ட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க பாருங்கள். 4 வீடியோவுமே ஒரே இதிலே இருக்குது, வீடியோவாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஏ போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 9ம் 3 வந்திருக்கு. ஸோ 2 கூட நமக்கு இந்த லிங்க் நம்பர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, அதுக்கு வரக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பி போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மணி ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் 3 மணி கேரளா ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் 6 மணி ப்ளஸ் அதுக்கப்புறம் 8 மணி எல்லாமே லைனாக கண்டினியூவாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்கிப் பண்ணிக்கூட பார்த்துக்கோங்க. அதாவது 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ 932 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0440 9339 3223 கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 6 நம்பர் கிட்ட வருது. உங்களுக்கு அது அந்த நம்பரில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 932, அதே மாதிரி 030 கிடச்சிருக்கு. சாரி, டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓகே, 932 ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள்னா பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். லிஸ்டில் ஹிஸ்ட்ரியில் 932 கண்டிப்பாக இருந்திருக்கும். மேபி பாக்ஸில் போட்டு கூட நம்ம பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கான 1 மணி கேசிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கேரளாவோட 3 மணி கேசிங் பார்க்கலாம். இப்போது நேற்றுக்கு ரிசல்ட்டு 783. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 7, 8 2 நம்பருமே பாஸ். 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம், 2மே பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 7 டேரெக்ட் ஹிட் ஆகிருக்கு, பி போர்டில் டேரெக்ட் 8 ஹிட் ஆகிருக்கு, ஏபி போர்டில் 7, 8 ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்றுக்கு ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 785 கொடுத்துருந்தோம். பட் 783 தான் ஹிட் ஆச்சு. பட் மிஸ் ஆகிருக்கு ஒரு நம்பரில். ஓகே, ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு ஆல் போர்டில். ஏ போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 930 இந்த 3 நம்பருக்குள்ளே நமக்கு சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங் முடிஞ்சிடும். ஓகேங்களா? பி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு எல்லாமே பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் போர்டோ டபுள் போர்டோ இல்லை 3 டிஜிட்டோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர நம்பரை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 1441 0440 9339 கிடச்சிருக்கு. ஸோ டபுள் போர்டு இது தான் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. ஸோ இதில் நீங்கள் பவர் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கனாலும் உங்கள் இஷ்டம். இல்லை இந்த நம்பருக்குள்ளேயே நம்பருக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கூட போடலாம். பட் எதுவாக இருந்தாலும் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நம்ம ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். எல்லோரும் கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பட் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 039 140 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 039 பாக்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு அந்த 03 நம்பர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு செட் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான், நம்ம ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 6 மணிக்கான கெஸ்ஸிங் இப்போ பார்க்க போகிறோம். நேத்திக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 411 நம்ம கொடுத்ததில் எதுவுமே சரியாக பாஸ் ஆகலை, ஃப்ளாப்பு தான் ஆச்சு. பரவாயில்ல, நாளைக்கான கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. எப்பவுமே நம்ம கொடுக்குற ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் பாஸ் ஆகும், 2 நாள் பாஸ் ஆகும், 3 நாள் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஃப்ளாப் ஆச்சு, மேபி இன்றைக்கி நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு கொஞ்சம் பார்த்து தான் எல்லாமே, ஏன்னா சிங்கிள் போர்டில் நீங்கள் வந்து 600 நம்பரை வந்து பி போர்டில் வைப்பீங்க. ஆனால் என்ன ஆகுனா ஏவில் வந்து 6 ஹிட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஆல் போர்டு கொடுக்கறதுக்கு காரணம். ஓகேங்களா? அதே மாதிரி சி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பல டைம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து 600 நம்பர் வந்து சி போர்டு கொடுப்பேன். பட் ஆனால் ஏ போர்டு பி போர்டு கொடுத்துருக்க மாட்டேன், அதில் ஹிட் அடிச்சிருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்து ஆல் போர்டை முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் போர்டெலாம் போட பாருங்கள். ஏ போர்டு ஏபிபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா 7887 8877 அதுக்கப்புறம் 6556 கிடச்சிருக்கு. ஸோ டபுள்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 765 அதுக்கப்புறம் 877 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக 6 மணி கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து ஃப்ளாப் ஆனது கண்டிப்பாக இன்றைக்கி ஹிட் அடிக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. மினிமம் ஒரு 50% ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஃபுல் வினிங்களும் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் நமக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த நல்லா ஹிட் அடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ அது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அடுத்தது நேற்றுக்கு ரிசல்ட் 201 நம்ம கொடுத்தல சி போர்டு டேரெக்டாக 1 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏபிசி போர்ட்லேயும் 1 தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 20 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங் சுத்தமாக மேட்ச் ஆகாத நம்பராக இருந்தது நேற்றுக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, சம்மந்தமில்லாத நம்பராக கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு. சரி பரவாயில்ல, பார்க்கலாம். ஏன்னா அப்படி தான் கொடுப்பாங்க ஒரு நாள், என்ன பண்ண முடியும். சரி ஓகே, 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டியரோட 8 மணி கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 நம்பர் தான் டோட்டலாக கொடுக்குறோம். அதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். பட் இருந்தாலும் இங்கே ஃபுல்லாகவே போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லா ஷோவுமே இதிலே ஒரே வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி தான் வந்துட்டு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுறது நல்லது. சி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 5. ஓகேங்களா? சி போர்டு. ஓகே, அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டபுள் போர்டு பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா டெசிஷன் நீங்களே எடுங்க. ப்ளே பண்ண போகிறது நீங்கள் தான், சம்பாதிக்க போகிறதும் நீங்கள் தான், இழக்க போகிறதும் நீங்கள் தான், 3மே நீங்கள் தான். ஸோ அதனால் டெசிஷன் மட்டும் உங்களோட தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5665 4334 6776 கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும், டபுள் டிஜிட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ரெடி பண்ணுறது அவ்வளோ அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஏபிபிசிஏசி எல்லாத்துலேயுமே போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிசியில் போட்டால் அது ஏசி ரெடிப்பான். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 546 657 2 நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 65 அப்படின்றது காமனாக இருக்குது. அதனால் டபுள் டிஜிட்டில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறதுனா